அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்ட்டு நான் எல்லாமே நல்லா ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் பாருங்கள் மக்கால இன்றைக்கி ஜும்மா நாளாக இருக்குது. எப்போயுமே மக்கா வந்து எப்போவுமே கஜ கஜ கஜேன்ட்டு நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ரூஹானியத்தாக இருக்கும். இன்றைக்கி ஜும்மா நாளாக இருக்குது. ஹாஜிங்க பாருங்கள், ஹாஜிமார்கள் எல்லாம் வந்து அவங்க தேவைக்காக போயிட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய நல்ல தகவல் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு காபா ஷெரீஃபை பார்க்கலாம். 2வது சலவாத் செய்யலாம். 3வது ஹதீஸை நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? பாருங்கள் மாஷா அல்லாஹ் எல்லாம் ஹாஜிமார்கள் போயிட்டுருக்காங்க. நல்ல வெயில் இப்போ தான் கொஞ்சம் ஏறிட்டுருக்கு. நல்ல ராகத்தான இருக்குது. கமெண்டில் சொல்லுங்கள் யார் யார் வந்து ஹஜ்ஜிக்கு உம்ரா வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, யார் யார் வரத்துக்கான நியத்தில் இருக்கீங்க, இன்னும் யார் யார் வர முடியல அவங்களாம் கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக நான் துவா செய்வேன். சரிங்களா? உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ஜும்மா நாளாக இருக்குது. ஜும்மா வந்து வெள்ளிக்கிழமை, அதாவது ஜும்மா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, அது வந்து இஸ்லாத்தின் வாரத்தின் மிக சிறந்த புனிதமான நாளாகும். நாட்களில் வந்து சிறந்த நாள் என்னன்னா ஜும்மா நாள் தான். இதுதான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள். ஜும்மா நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தான். அதே தான் என்னாச்சு, அதே தான் ஜும்மா நாள்ன்றது தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துக்கு அனுப்புனான். அது மட்டும் இல்லாமல் கியாமத் நாள், யுகம் முடிவு நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து எப்போ வரும்னா இந்த ஜும்மா நாள் அப்போ தான் ஏற்படும். இந்த ஜும்மா நாளில் வந்து கூட்டு தொழுகை பண்ணுறது, குளிப்பு, அப்புறம் கஃப் ஓதுறது, அப்புறம் அதிகமாக விஸ்வா ஸலவாத் ஓதுறது வந்து நம்மளுக்கு அதிகமாக நன்மை என்ன பண்ணும், அல்லாஹ் கிட்ட வந்து பெற்றுத்தரும். இது வந்து முஃமின்களின் வாராந்திர பெருநாள் தொழுகை. ஒரு முஸ்லீமுக்கும் ஜும்மான்றது என்னென்னா ஒரு பெருநாள், வாரம் ஒரு பெருநாள். முஸ்லீம்களுக்கு என்னென்னா அது ஜும்மா நாளாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஜும்மா நாள்லேருந்து இன்றைக்கி என்ன இருக்குது, நமக்கு பெருநாள் தான் இருக்குது. சரிங்களா? ஜும்மா நாளில் முக்கிய சிறப்புகள் என்னென்னா, நாட்களில் தலைவன், அதாவது நாட்களிலே தலைவன் யாருன்னா, சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே மிக சிறந்த நாள் ஜும்மா நாள். நாட்களின் தலைவன். அப்புறம் சூரியன் உதிக்கும் நாட்களில் சிறந்த நாள் என்னென்னா ஜும்மா நாளாக இருக்குது. அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. சொர்க்கத்தில் அவங்க அல்லாஹ் தஆலா இது பண்ணான். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்தா பூமியில் இறக்குனா. அப்புறம் மறுமை நாள். இந்த 4 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜும்மா தான். என்ன சொல்லுங்கள், நம்ம கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா படைத்தான், சொர்க்கத்துக்கு அனுப்புனான், சொர்க்கத்துலேருந்து கீழே இறக்கப்பட்டாங்க. நாளைக்கு கியாமத் நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் வரும். நம்ம இந்த ஜும்மா அப்போ நம்ம தொழுக போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து முஃமின்கள் மீது குளிக்கிறது வந்து அது கடமையாக இருக்குது. சரிங்களா? குளிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கடமையாக இருக்குது. அப்போ நம்ம தொழுகைக்கு சீக்கிரமாக வரணும். தொழுகைக்கு முன்கூட்டியே வந்து பள்ளிக்கு வரணும். இப்போ தொழுகைக்கு வந்து முன்கூட்டியே ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு வந்து ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். செகண்ட் வந்தவங்களுக்கு மாடு, 3வது வந்தவங்களுக்கு ஆடு அல்லது கோழியை குர்பானி கொடுத்த நன்மை அல்லாஹ் தஆலா தரான். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜும்மா அன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல பள்ளிவாசலுக்கு போயிட்டு நம்ம இருக்கணும். அப்போ நம்ம ஜும்மா நேரத்தில் வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ஜும்மா நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு நம்ம எப்போ பாவ மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுருவான். ஜும்மா நாள் சிறப்பு நாளாக இருக்குது. அதனால் நம்ம ஜும்மா நாளுக்கு அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணணும், நம்ம அதிகமாக 2 விஷயம் என்னென்னா, ஒன்று சலவாத் அதிகமாக ஓதணும். 2வது என்ன பண்ணணும், நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் செய்யணும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அதிகமாக சலவாத் சொல்லுவோம். சரிங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ கருணை புரிந்ததைப் போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் பெருமைக்குரியவனாய் இருக்கிறாய். இறைவா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நீ சுபிட்சம் வழங்கியதைப் போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் நீ சுபிட்சம் வழங்குவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் பெருமைக்குரியவனும் ஆவாய். இது அறிவிப்பு யாருன்னா கஅப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இது வந்து எந்த ஹதீஸில் இருக்குன்னா, புகாரி ஷெரீஃபில் 4797வது ஹதீஸாக இருக்குது. சரிங்களா? இதில் பலன் என்ன பார்த்தீங்கன்னா, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். அவருடைய 10 தவறுகளை மன்னிக்கிறான். 10 தர்ஜாக்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உயர்த்துகிறான். இது அறிவிக்கிறவங்க யார்? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இது எந்த நூலில் இருக்குன்னா,
நூல் நசாயில 1281வது ஹதீஸாக இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜும்மா நேரத்தில் வந்து துவா ஏற்றுக்கொள்ளும் நேரம் இருக்குது. அது என்ன குறிப்பாக வந்து அசருக்கு பிறகு கடைசி 1 மணி நேரத்தில் இருக்குது. சரிங்களா? அசருக்கு அப்புறம் மக்ரிப்க்கும் நடுவில் வந்து ஒரு நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணியிருக்கான், அதை மறைச்சி வச்சுருக்கான். இந்த நேரத்தில் வந்து துவா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்குது. இன்றைக்கி ஜும்மா ஒரு நாளாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், சரி அசர் முடிஞ்ச பிறகு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்தெந்த பள்ளியில் இருக்கோமோ அங்கே உட்காந்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக திக்ர் செய்கிறது, ஸலவாத் ஓதுறது, அந்த நேரத்தில் நம்ம துவாவில் நம்ம அதிகமாக ஈடுபட்டுருக்கணும். இந்த நேரத்தில் நம்ம அல்லாஹ் கிட்ட எதை வேண்டினாலும் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுவான், நிச்சயமாக கொடுக்காம இருக்க மாட்டான். இது எந்த ஹதீஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, முஸ்லிம் ஷெரீஃபில் 1543வது ஹதீஸாக இருக்குது. சரிங்களா? இது வந்து அசருக்கு பின் இறுதி நேரம், அதாவது மக்ரிப் தொழுகைக்கு பாங்கு கூறும் முன் வரை. இந்த ஹதீஸ் எதில் இருக்குன்னா, அபுதாவத் 886வது ஹதீஸாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா, யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு அந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரை ஒரு வாரம் முழுக்க பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளிநூர் உண்டாகும். இதுக்கு உண்டான ஆதாரம் எதில் இருக்குன்னா, ஹாக்கிம் ஹதீஸில் 3412வது ஹதீஸாக இருக்குது. அப்புறம் பைஹக்கி ஹதீஸ்லையும் இருக்குது. 6788 இருக்குது. அப்புறம் அல்பானி அவர்கள் இதை சஹீஹ் என தரப்படுத்தியுள்ளார்கள். ஏன்னா ஹதீஸில் சில லைஃபான ஹதீஸில் இருக்கும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து இந்த ஹதீஸை வந்து சனது, இது வந்து நம்பகமான ஹதீஸாக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தரப்படுத்தியிருக்காங்க. இது வந்து சஹீஹுல் ஜாமி 6470வது ஹதீஸில் இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பயனுள்ளதாக மாற்றிக்கணும். சரிங்களா? நம்ம இந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஹசர் நேரத்தில் வந்து நம்ம உட்காந்துடணும். துவா கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் கபூல் செஞ்சு தருவான். அப்புறம் வெள்ளிக்கிழமை சூரா கஹ்ஃப் ஓதுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் ஓதுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, இஸ்திக்பார் நம்மளுக்கு செய்த பாவத்துக்காக அல்லாஹ் கிட்ட அதிகமாக நீங்கள் வந்து பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். வாங்க நம்ம இப்போ காபா ஷெரீஃப் பார்க்க போகலாம். சரிங்களா? இப்போ நம்ம காபா ஷெரீஃப் பார்க்க போகலாம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், இப்போ காபா ஷெரீஃப் பார்க்கறதுக்கு நம்ம ஒரு துவா ஓதிக்கலாம். இந்த துவா எதுக்காக நம்ம ஓதுறதுன்னா, இன்ஷா அல்லாஹ் துவா ஓதுனா இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எந்த அமல் அல்லாஹ் கொடுப்பிக்குன்னு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த துவா ஓதுவோம். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு ஓதுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லா ஓதுவோமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஸியாரத பைத்துக்கல் ஹராம். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஸியாரத பைத்துக்கல் ஹராம். யா அல்லாஹ், உனது புனிதமான வணக்க ஸ்தலத்திற்கு வருகை தரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. இந்த துவாவோட மீனிங் தான் என்னது, யா அல்லாஹ், உனது புனிதமான வணக்க ஸ்தலத்திற்கு வருகை தரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மாஷா காபாவை பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தல்பியாத் ஓதிக்கலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். என் அல்லாஹ்வே, நான் உன்னை ஏற்று வந்து விட்டேன். உனக்கு எந்த இணையும் இல்லை. நான் உன்னை ஏற்று வந்தேன். புகழும் நன்மையும் ஆட்சியும் எல்லாம் உனக்கே. உனக்கு இணை எதுவும் இல்லை. தல்பியாத்தை நீங்கள் மனசார ஓதுங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் பார்க்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன ஒரு எண்ணத்தை வச்சு பண்ணுறோமோ ஒரு அமல், அதுக்கு வந்து அல்லாஹ் தஆலா பொருந்திக்கிட்டானா அதோடைய பாக்கியம் நம்மளுக்கு கொடுத்துருவான். இப்போ நீங்கள் ஃபோனில் தான் பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் உள்ளதார நான் காபாவை நேரில் பார்க்குறேன், எல்லாம் எனக்கு காபா பார்க்கறது பாக்கியத்தை கொடு, நான் தல்பியாத் ஓதுறேன். இந்த மாதிரி தல்பியாத்தில் தான் வந்து நீங்கள் வந்து மனசார ஓதும் அல்லாஹ் தஆலாவுக்கு அது பிடிச்சிருச்சுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இன்ஷா அல்லாஹ் காபாவுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை தருவான். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை கூட கேளுங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். அதிகமாக அமல் செய்யுங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு குறுகியான வாழ்க்கை. இதுல யாருக்கு எப்போ வந்து முடிவு வரும்னு தெரியாது. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்புனதே ஒரு டெஸ்டிங்காக தான். உங்களில் சிறந்தவர் யார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். புரியுதுங்களா? நம்மளேயாமல் நம்ம டெய்லி எக்ஸாம் தான் எழுதிட்டுருக்கோம். டெய்லி நம்ம ஃபஜ்ரில் 2 வானவர் வராங்க, அசரில் 2 வானவர் வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம என்னென்ன விஷயம் செய்கிறோமோ, நம்ம பேசுகிறதுலேருந்து செயல் பண்ணுற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நோட் பண்ணுறாங்க. இதுக்குண்டான ரிசல்ட் எப்போ நம்மளுக்கு கிடைக்குன்னா, நம்மளுடைய மலக்கள் மௌத் வருவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை ஜஸ்ட்டு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் தான். இப்போ அது கூட நம்மளுக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா மௌத் எப்போ யாருக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இப்போலாம் இளம் வயசு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்லாம் வந்து வயசானவங்க தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோன்னா
சின்ன சின்ன பசங்க தான் 20 வயசு 25 வயசு காலேஜ் பசங்க 10th படிக்கிற பசங்க இந்த மாதிரி தான். யாருக்கு எப்போ மௌத்து வரும்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மௌத்து வரத்துக்கு முன்னாடி அல்லாஹ் வந்து திருப்திப்படுத்தின நிலையில் நம்ம மௌத்தாயிடணும். அப்போ இந்த உலகத்தில் நம்மளுக்கு வாழணும்னா 2 விஷயம் முதல்ல தேவை. அது இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்துலையும் வெற்றி அடைய முடியும், நாளை மறுமையிலையும் வெற்றி அடைய முடியும். அந்த 2 விஷயம் என்னன்னா, முதலாவது அல்லாஹ்வுடைய கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணணும். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த 2 விஷயத்தை வந்து யார் பின்பற்றுவாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துலையும் வெற்றி அடைவார், வெற்றி கொடுப்பான். நாளைக்கு மறுமையிலையும் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுப்பான். இந்த 2 விஷயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்பற்றுவோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் பாவத்தை மன்னித்தல்வானாக. இந்த வீடியோ யார் யார் பார்க்குறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அதிகமாக பரக்கத் செய்யணும். அவங்க எல்லா கவலை கஷ்டத்தை நீக்கி அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி அருளணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு புதிய வீடியோ நம்ம சந்திப்போம். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.